வானுலகும் மண்ணுலகும் வாழ மறை வாழ பான்மைதரு செய்யத்தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நால்வாய் ஆனைமுகனைப் பணிந்து அஞ்சலி செய்வாம் என்று எல்லாம் வல்ல முதற்கடவுளாக இருக்கிற விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் பொன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்று பொன் அம்பலத்திலே நடனமாடுகிற நடராசருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். அது மட்டுமல்ல, இறைவன் அடியார்களுடைய உள்ளத்தில் வியாபித்து இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார். எப்பொழுது நீக்கமர நிறைவான் என்பதற்கு அடையாளம் நம்முடைய மணிவாசக பெருமானுடைய திருவாசகம்தான். அப்படிப்பட்ட திருவாசக வழி வந்த தேவார பாடல்கள்தான் சிவபெருமானை உருகச் செய்து அடியார்களினுடைய வினைகளையெல்லாம் தீர்க்கின்ற மெய்ப்பொருளாக பரம்பொருளாக விளங்குபவர். அதனாலே தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த நமச்சிவாய மந்திரம் மனிதனை மனிதனாக, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகளையெல்லாம் நீக்கி ஆன்ம ஜோதியை இந்த உள்ளத்திலே பரப்புகின்ற பரம்பொருள்தான் சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்தான் நம்முடைய பட்டினத்தார். இவரை பட்டினத்து அடிகள் என்று கூட மிக சிறப்பாக சொல்லுவார்கள். பட்டினத்தார் 11வது நூற்றாண்டு சோழர்கள் காலத்திலே காவிரி பூம்பட்டினத்திலே பெரிய வணிகர் குடியிலே பிறந்தவர். சோழர்கள் காலம் அது. அங்கேதான் பட்டினப்பாக்கம், மருவூர் பாக்கம் என்று கடற்கரைகளிலே வியாபாரம் செய்கிற ஒரு தளம், வியாபார தளம். அங்கே பல பெரும் தனவான்களெல்லாம் வசித்த காலம் அது. மன்னர்களெல்லாம் வாழ்ந்த காலம் அது. மன்னர்களுக்கு சமமாக செல்வத்திலும் செழிப்பிலும் சிறப்புற்று விளங்கியவர்தான் பட்டினத்தார். மன்னர்கள் போலவே மிக செல்வ செழிப்பிலும் மன்னர்களுக்கு சமமான வியாபாரத்துறையில் சிறந்து விளங்கியவர் பட்டினத்தார். ஆனால் பட்டினத்தார் என்கிற பெயர் பிற்காலத்திலே நாம் அவருக்கு வைத்த பெயர், மக்களால் சுட்டிய பெயர், அன்பர்களால் வைத்த பெயர். ஆனால் ஆரம்பத்திலேயே அந்த பூம்புகாரிலே வாழ்ந்தபோது சிவகலை என்கின்ற அம்மையாருக்கும் சிவனேசர் என்கிற அவருடைய இணையாக இருக்கிற அந்த தம்பதிகள் இருவருக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்முடைய வெண்காடர்னு பேர். ஆரம்பத்திலே அவருக்கு பெயர் வெண்காடர். அந்த வெண்காடர் ஏன் அந்த பெயர் வந்தது என்று பார்த்தால், அந்த பூம்புகார் பட்டணத்திலே வெண்காடர் என்கிற அந்த சிவபெருமானை மையமாக வைத்து சிவபெருமானுடைய அருளை நினைத்து வெண்காடர் என்று அவருக்கு பெயர் வைத்தார்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லி இறைவனுடைய அருளாலே பிறந்தவர். அதனாலே அவருக்கு வெண்காடர் என்கிற பெயர் ஆரம்பத்திலே இருந்தது. ஆனால் அங்கு இருக்கிற சுவேத வனப்பெருமாள் என்கிற அந்த கோயிலினுடைய நாமத்தை பெற்றிருக்கிற சுவேத வனம், வனம்னா காடு, சுவேத வனம்னா வெண்காடு. அதனாலே அவருக்கு வெண்காடர் என்கிற பெயர் பொருத்தமாக இருந்தது. சுவேத வனப்பெருமாள். இப்படி பெரிய தனவந்தர் குடும்பத்திலே பிறந்தவர், பெரிய வியாபாரியாக விளங்கியவர்.
அவருக்கு ஏழ்மை என்பது என்னன்னு தெரியாது. ரொம்ப செல்வச் செழிப்பாக இருந்தார். எல்லாம் இருந்தும் அவருக்கு என்ன இல்லை? புத்திர பாக்கியம் இல்லை. புத்திர பாக்கியம் இல்லை, மக்கட் செல்வம் இல்லை. எப்படி வள்ளுவர் பெருந்தகை சொல்வது போல மக்கட் செல்வம் தான் ஒரு வாழ்விலே உயர்வை தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய செல்வம். மற்ற செல்வங்களை காட்டிலும் இந்த மக்கட் செல்வம் ஒரு வாழ்க்கைக்கு முக்கியமானது. எல்லாம் இருந்தும் மக்கட் செல்வம் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நமக்கு வாழ்க்கையாக அமையாது. அதனாலே செல்வம் இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் தன் மனையிலே தவழ ஒரு குழந்தை இல்லையே என்கிற ஒரு துன்ப நிலை, ஒரு மகிழ்ச்சியற்ற நிலை அந்த சிவநேசருக்கும் அந்த ஞான கலை என்கிற சொல்கின்ற அம்மையாருக்கும் இருந்தது. அவர்கள் அந்த சுவேதவன பெருமாளை நினைத்து வணங்கி தவமிருந்து ஒரு அருமையான ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் பட்டினத்தார். இந்த குழந்தை கூட அவருக்கு எப்படி கிடைக்கிறது அப்படி என்று சொன்னால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. திருவிடை மருதூர் அப்படின்ற தலத்தில் ஒரு அந்தணர் குலத்தில் ஒருவர் பிறந்தார். அவர் இறைவனை இடையடாது வணங்குகிற நெறிவுடையவராக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த அந்தணர் மிக சிறப்பாக ஆலயத்திலே வழிபாடு செய்து இறைவனை வணங்கி வந்தார். ஆனால் அவருடைய இல்லத்திலே வறுமைதான் தாண்டவமாடியது. மிக வறுமையானவர். பாருங்க, ஒரு இடத்திலே செல்வம், இன்னொரு இடத்திலே வறுமை. இந்த வறுமையும் இந்த செல்வமும் நமக்கு பகுத்து காட்டுகிறார் இறைவன். பகுத்து காட்டி என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த திருவிடை மருதூரில் இருக்கிற அந்தணர், அந்த சருமசேனர், அவருடைய துணைவியார் அஞ்சலை, இவர்களுக்கு மகனில்லாத காரணத்தினாலே அந்த அந்தணருடைய கனவிலே இறைவன் தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்கிறார் தெரியுமா? காவிரி பூம்பட்டினத்திலே இருந்து ஒரு பெரித்த வியாபாரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லலுறுகிறார். அவர் வருவார். அவர் வருகிற பொழுது இந்த அந்தன குலமாகிய உங்கள் குலத்திலே, உங்கள் வீட்டிலே நானே குழந்தையாக வந்து பிறப்பேன். பிறந்து குழந்தையாக இருக்கிற பொழுது வசதி வாய்ப்புகளிலிருந்து குழந்தை பேரே இல்லாத அந்த பூம்புகார் பட்டணத்திலிருந்து வருகிற சிவநேசர், சிவகலை, இவர்கள் பெற்றெடுத்த அந்த குழந்தையாக இருக்கிற வெண்காடர் வந்து கேட்கிற பொழுது நீங்கள் உங்களுடைய மகனை அவருக்கு தருவதாக சொல்லுங்கள். அப்படி சொல்லீர்களே ஆனால் அவர்கள் உங்களுக்கு பொருள் தரக்கூடும். அப்படி பொருளை பரிசாக தந்தால் அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய இல்லத்தினுடைய வறுமையை போக்கிக் கொள்ளுங்கள். இங்கே வரலாற்றில் நாம் நல்லா கவனிக்க வேண்டியது, அங்கே பூம்புகார் பட்டணத்திலே ஒரு தம்பதி சிவநேசர், ஞானகலை. இந்த சிவநேசருக்கும் ஞானகலைக்கும் குழந்தை செல்வம் இல்லை, அனைத்து செல்வங்களும் இருந்தது. அதன் பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் வெண்காடர் என்று பெயர் வைத்து அவரை வளர்க்கிறார்கள். அந்த வெண்காடருக்கு பருவம் வயது அடைகிற பொழுது அவருக்கு திருமண வயது வருகிறது. திருமண வயது வருகிற பொழுது சிவகலை என்கிற ஒரு பெண்ணை மணமுடித்து வைக்கிறார்கள். மணமுடித்து வைத்த பிறகு அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை. அப்போது அந்த குழந்தை இல்லை என்றத ஏக்கம் அவர்களுக்கு இருந்தது. இறைவனை நினைத்து வணங்குகிறார். இறைவனை நினைந்து மனதால் உருகுகிறார். அப்பொழுது இந்த நினைக்கின்ற இந்த தொண்டருடைய அந்த அவாவானது இறைவனுடைய செவியில் புக இறைவன் அதற்கு ஒரு வழியை சொல்லுகிறான். திருவிடை மருதூருக்கு செல்லுங்கள், அங்கே ஒரு அந்தணர் குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்திலே இருக்கிற குழந்தையை நானே வந்து மகனாக பிறப்பேன் என்று அந்த அந்தணருக்கு சொல்லி
வெண்காடரை அங்க வரவழைத்து வெண்காடர் குழந்தையாக அதை மாற்றுகிறார். இறைவனே வெண்காடராகிய பட்டினத்தாருக்கு மகனாக வந்து வாய்க்கிறார். இதுதான் சுருக்கமான செய்தி. அப்ப இறைவனே வந்து மகனாக வந்து வாய்ப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. செல்வம் இருக்கிறதே, அதை பெற்றபோது மனதிலே ஒரு அகங்காரம், ஆணவம் தலை தூக்கிடும். பிறருக்கு கொடுப்பதனால் வருகிற இன்பத்தை அறியாதவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவரை குழந்தையாக திருவிடைமருதூர் அந்தணருக்கு வந்து அந்தணர் ஏழ்மையை போக்குவதற்காக இறைவன் மகனாக பிறந்து பூம்புகாரிலே வெண்காடர் வந்து கேட்கிற பொழுது அந்த குழந்தை பரிசாக கொடுக்க, அதை பெற்றுக்கொண்டு இவர்கள் தன்னிடத்திலே இருந்த தனத்தை, பொருளை வாரி வாரி வழங்க அந்தணருக்கு வறுமை தீர்ந்தது. ஆனால் வெண்காடருக்கு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் தணிந்தது. இப்படி அவர் வந்ததற்கு என்ன காரணமாக இருக்கும்? இறைவன் குழந்தை வடிவிலே வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்திற்கு ஒரு செய்தியை பட்டணத்தாரை வைத்து கொண்டு சொல்லுகிறார். என்ன செய்தியை சொல்லுகிறார்? இந்த செல்வம் நிலையற்றது, இந்த செல்வமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்த்துவதற்காக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. பெரிய வணிக குடும்பம் இல்லையா, தன்னுடைய மகனை வியாபாரம் செய்வதற்காக கடல் கடந்து சென்று வியாபாரம் செய்து பொருள் ஈட்டுவதற்காக அனுப்புகிறார் சருமசேனன். அந்த சருமசேனன் பொருள் ஈட்டுவதற்காக கடலிலே பயணம் செய்து பல நாடுகள் கடந்து சென்று வியாபாரம் செய்து வரும்படி இந்த வெண்காடராகிய பட்டினத்தார் பணிக்கிறார். மகனும் வியாபாரத்திற்காக புறப்படுகிறார். பல இடங்களிலே வியாபாரம் செய்து தான் கொண்ட அந்த மணிகளை எல்லாம், பொருட்களை எல்லாம் விற்று பெரும் செல்வத்தோடு வீடு திரும்புவார் என்று இந்த வெண்காடர் என்கிற பட்டினத்தார் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வியாபாரம் முடித்து மகன் வருகிறான். வருகிற பொழுது பெரிய பொருளோடு, செல்வ செழிப்போடு, பல பொருட்களை தாங்கி எடுத்துக்கொண்டு வருவான் என்று நினைத்த அந்த பட்டினத்தாருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னன்னா, அவர் வந்த அந்த கப்பலில் என்ன இருந்ததுன்னா எரு அட்டை, அது நாம் சொல்லுவாங்க எருமட்டைன்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, வெறும் சாம்பல். அது மட்டுமல்ல, ஒரு ஓலைச்சீட்டு இருந்தது. இந்த ஓலைச்சீட்டை தன் தந்தையாக இருக்கிற பட்டினத்தார் என்று சொல்லப்படுகிற அந்த வெண்காடரிடத்திலே ஓலைச்சீட்டை கொடுத்து இந்த எரு அட்டைகளை கொண்டு வந்தார். பார்த்தார், அந்த ஓலைச்சீட்டிலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்று பார்த்தால், வாங்கி காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று எழுதியிருந்தது. பட்டினத்தார் வரலாற்றில் மைய கருத்து இதுதான். காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. அருமையான வாசகம். இந்த வாசகத்தினுடைய உட்பொருளை பட்டினத்தார் உணர்கிறார். பட்டினத்தார் உணர்ந்து என்ன செய்கிறார் தெரியுமா? ஆஹா, இது என்ன? இந்த நாம் படைத்திருக்கிற, நாம் சம்பாதித்திருக்கிற, நாம் பெற்றிருக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் நமக்கு உடன் வராது, நம்முடன் வருபவை அல்ல. செல்வ செழிப்பு எல்லாம் காலத்தே அழிந்து போவது என்பதை உணர வைக்க அருமையான ஒரு ஓலைச்சீட்டை கொண்டு வந்து மகன் கொடுக்க, மகனாக வந்தவர் யார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இந்த மகனாக வந்து இந்த பட்டணத்தாருடைய செல்வ செழிப்பிலே, வியாபாரத்துறையிலே நீங்கள் சேர்க்கிற அந்த பொருளிலே இறைவன் இல்லை, அது உங்களோடு வராது. அதை உணர்த்துவதற்காக அந்த சீட்டிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகம்தான் இது. உடனே என்ன செய்கிறார் பட்டணத்தார்? இதை படித்த உடனே தான் உற்ற செல்வங்களை எல்லாம் இழந்து துறந்து, நமக்கு இந்த செல்வமே வேண்டாம் என்று மனம் மாறி, ஒரு நிலையாமையை தராத இந்த செல்வம், வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் நம்மோடு வராத இருக்கிற இந்த பயனற்ற செல்வத்தை நாம் பெருக்கிக் கொள்வதிலே எந்த லாபமும் இல்லை, அதிலே எந்த நியாயமும் இல்லை என்பதை உணர்கிறார். இப்ப முதல்ல காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். மகனாக வந்து தோன்றி அறிவுறுத்திய செய்தி தான் இது. அப்ப இறைவன் பட்டினத்தாருக்கும் அல்ல,
நமக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ காதுள்ள ஊசி பயன்படக்கூடியது, காதே இல்லாத ஊசி பயன் பெற முடியாதது, அது நமக்கு பயன் தராது. இந்த பயன் தராத ஊசி கூட கடை வழிக்கு என்கிற ஒரு சொல்லாட்சி அங்கே சொல்லப்படுது. கடை வழின்னா கடைசியில நீ செல்லுகிற வழி, வாழ்ந்து பிறந்து வாழ்ந்து முடிந்து கடைசியிலே நீ செல்லுகிற வழி இருக்கிறதே, அந்த வழிக்கு அதன் பின்னாடி உன்னோடு இந்த காதருந்த ஊசி கூட வராது. அப்படி என்று சொன்னால் இந்த கடை வழி என்பது கடைசியிலே நீ செல்லுகிற வழியிலே உன்னுடன் வருவது காதற்ற ஊசி கூட, பயனில்லாத ஊசி கூட, பயன்படாத ஊசி கூட உன் பின் தொடராது என்பதை மிக அழகாக இறைவனாக வந்த அந்த மகனாக பிறந்த அந்த ஈசன் பட்டினத்தாருக்கு உணர்த்துகிறார். உணர்த்திய உடனே தெரிந்து கொள்ளுகிறார், எது உண்மை, எது நிலைத்திருப்பது, எது நிலையாமையை தருவது, எது அழிந்து போவது, எது அழியாமல் இருப்பது என்பதை சரிவர புரிந்து கொண்டதனாலே எல்லா செல்வங்களையும் விட்டுவிட்டு எல்லா பொருட்களையும் இழந்தவராகி ஆடையிலே கூட அனைத்து ஆடைகளையும் களைந்து கௌபீனத்தோடு நிற்கிறார். அப்பொழுது அவருடைய தமக்கையார் என்ன செய்கிறார்கள், அடடா இவ்வளவு பெரிய செல்வந்தர் இப்படி துறவியாக போகிற போது அவர் உற்ற செல்வத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடுமோ என்று அவருடைய தமக்கையார் நினைக்கிறார்கள். உடனே என்ன செய்கிறார்கள், பட்டினத்தடிகளை அழைத்து தமக்கையார் விருந்து கொடுக்கிறார்கள். அப்படி விருந்து கொடுக்கிற பொழுது அந்த அடை அப்பம், அதுக்கு பேர் அப்பம்னு பேர், அந்த அப்பத்தில் என்ன பண்ணுறாங்க, விஷத்தை வைத்து பட்டினத்தாருக்கு உணவாக கொடுக்குறாங்க. இந்த ஞானம் பெற்றார் இல்லையா, எப்பொழுது இந்த பொருட்களாலே இந்த சமுதாயத்திலே நமக்கு எந்த பயனும் இல்லை, நாம் கடைசியிலே செல்லுகிற போது கூட காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று இறைவன் உணர்த்தியதை அப்படியே உணர்ந்ததனாலே தன் தமக்கையார் அப்பத்திலே விஷம் வைத்து கொடுத்தது அவருக்கு ஞானத்தின் மூலமாக தெரிந்தது. அதனாலே அருமையாக அந்த அப்பத்தை உண்ணாமல் அந்த அப்பத்தை எடுத்து வீட்டின் கூரையில் அதை சொருகி ஒரு வாசகத்தை சொல்கிறார், தன்வினை தன்னை சுட்டால் ஓட்டப்பன் வீட்டை சுடும்ங்கிறார். தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பன் வீட்டை சுடும் என்கின்ற ஒரு வாசகத்தை சொல்லுகிற பொழுது எந்த கூரையில் அப்பம் வைத்தாரோ அந்த அப்பத்தோடு தீயோடு அந்த வீடு பற்றி எரிகிறது. என்ன ஞானம் பாருங்க. ஆக இதில் இரண்டாவது கருத்தை இறைவன் நமக்கு பட்டினத்தார் மூலமாக சொல்லுகிறார். யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த தீங்கையும் சகோதரனாக இருந்தாலும் மற்ற உறவுகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்தல் என்பது வேறு, தீங்கை மனதாலும் எண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதை பட்டினத்தார் வழி நின்று சகோதரி பட்டினத்தார் வழி நின்று நமக்கு உணர்த்துகிறார். இந்த வரலாறு மக்களுக்கு பாடம், அது நமக்கு படிப்பினை, அது நமக்கு அனுபவ அறிவு, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி வீடு பற்றி எரிகிறது, சென்று விடுகிறார். சென்று விட்ட பிறகு அந்த கிராமத்திலே இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், வாக்குவாதம் ஏற்பட்டு அந்த சகோதரி செய்த அந்த சூழ்ச்சியினாலே அந்த மக்கள் எல்லாம் வெறுக்கிறார்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர் வெளியேறிவிடுகிறார், ஒரு கௌபீனத்தோடு வெளியேறுகிறார். அப்படி கௌபீனத்தோடு வெளியேறுகிற போதுதான் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வு நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, நடந்து போகிற வழியில் ஒரு வயல்வெளியில் இந்த பட்டினத்தார் உறங்குகிறார். வயல்வெளி தாழ் அறுத்த பகுதியில் இந்த பட்டினத்தார் உறங்குகிறார். உறங்குகிற பொழுது தலையை வரப்பிலே வைத்து உறங்குகிறார். அதன் வழியாக
வரப்பு வழியாக சென்ற 2 பெண்கள் நடந்து போகும்போது பட்டினத்தார் இந்த அறுத்த தாள் நம் உடலிலே குத்துகிறதே என்று கூட அந்த வழி தெரியாமல் அந்த வலியையும் துறந்து இப்படி படுத்து கொண்டிருக்கிறாரே என்று அந்த முன்னாடி சென்ற பெண் சொல்கிறாள். இப்படிப்பட்ட துறவி அல்லவா இருக்க வேண்டும் என்று அந்த பெண் சொல்லுகிறாள். 2வதாக வந்த அந்த பெண் சொல்லுகிறாள், என்னடி இவர் பெரிய துறவின்னு சொல்கிற, தலையை தலைக்காணி சுகத்துக்காக வரப்பு மேலே தலை வைத்து தூங்குறாரே, இவர் முழுதும் துறந்து விட்டார் நான் நீ சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வியை சொன்னாங்க. இதை படுத்து கொண்டிருந்த பட்டினத்தார் இந்த செய்தியை காதில் கேட்டவுடனே, அடடா, என்னதான் துறந்தாலும் உறங்குகிற போது கூட ஒரு தலையணை என்கிற சுகத்தை நாம் இன்னும் துறக்கவில்லையே என்று நினைத்து, இந்த பெண்களால் அந்த அறிவு பெற்றோம் என்று நினைத்து வரப்பில் வைத்த தலையை இறக்கி அந்த தாளிலே படுத்து கொண்டார். முழுவதுமாக உடல் அந்த அறுத்த தாளிலே படுத்து கொண்டார். இதுதான். உடனே இந்த பெண்கள் சென்று வேலையை முடிச்சுட்டு மீண்டும் அதன் வழியாக வருகிறார்கள். வருகிற பொழுது அந்த முதலாவது பெண் இந்த பட்டினத்தடிகளை பார்த்து சொல்லுகிறார், என்னடி நீ சொன்னை பார்த்தியா, இப்போ அந்த தலையணை கூட சுகமில்லாமல் வரப்பிலே தலை வைக்காமல் இப்போ கீழிறங்கி படுத்திருக்கிறார், இப்பொழுது முற்றும் துறந்தவர் அல்லவா என்று அந்த முதற் பெண்மணி சொல்லுகிறாள். அப்பொழுது கூட 2வதாக வந்த அந்த பெண்மணி சொல்கிறார்கள், நாம் போகும்போது யார் என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்குறவரெல்லாம் துறவியா என்று அந்த பட்டினத்தாரை பற்றி பேசுகிறார்கள். ஆக துறவு என்பது இதில் ஒரு விளக்கத்தை சொல்ல வந்துகிறார். துறவு என்பது என்ன என்று சொன்னால், பொருளை மட்டும் துறந்து விடக்கூடாது, இந்த உலக ஆசைகள் அனைத்தையும் துறக்கணும். அந்த உடலில் ஏற்படுகிற உணர்வுகளை எல்லாம் தன்னை மறந்து இருக்கணும், அதுதான் துறவு. அப்பொழுதுதான் ஞான ஒளி, ஞான மார்க்கம், இறைவனை அடைய வேண்டும் என்கிற அந்த சித்தாந்தம், அந்த பரம்பொருளுடைய வேதாந்தம், மறைகள் நமக்கு தெரியும். அப்ப துறவு என்பது முற்றும் துறத்தல், அது மோன நிலை. முற்றும் துறப்பதற்கு மோன நிலை நமக்கு வேணும். பட்டினத்தார் அப்படிதான் வாழ்ந்தார். உடனே அந்த ஊரார்களிடத்திலே வெறுப்பு கொண்டு அவர்கள் பேச அந்த ஊரை விட்டே வெளியிலே செல்கிறார். பல இடங்களுக்கு செல்கிறார். எங்கெங்கெல்லாம் இறைவன் இருக்கிறதோ அந்த தலங்களுக்கெல்லாம் செல்கிறார். ஏன் உஜ்ஜயினி வரைக்கும் போயிருக்கார். ஆனால் ஒரு உறுதிப்பாடு மட்டும், என்னுடைய தாய் இறக்கிற போது, என்னுடைய அந்த தாய் இறக்கிற போது நான் அவர்களுக்கு கொள்ளி வைப்பேன் என்கின்ற அந்த தாய்மை பண்பு இருக்கிறதே, அந்த தாய் உணர்வு இருக்கிறதே, அதுதான் அவர் மனசில் துறக்க முடியாமல் மனசுக்குள்ளே இருந்தது. அது என்ன தாய் உறவு அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் மறக்க முடியாத ஒரு உறவு தாய்மை உணர்வு, அது தாய் உறவு. தாயை தான் நாம் தெய்வமாக, இறைவனாக, அதனாலே தான் சிவன் கூட தாயாகி நம்மை தாங்கினார். அதைத்தான் வள்ளலார் சொல்றார், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், அழகா சொல்றார். ஆக அப்படி தாயினுடைய எங்கு சென்றாலும், எங்கு உழன்றாலும், எந்த ஆலயங்களில் இருந்தாலும், ஆனால் தாயினுடைய இறப்பிற்கு வந்து அந்த ஈமச்சடங்கிலே நான் கலந்து கொள்வேன் என்கிற அந்த மன உறுதிப்பாடோடு செல்லுகிறார். பட்டினத்தார் அந்த கிராமத்திலே அவர் வாழ்ந்த வரலாறு, அவர் வாழ்ந்த நிலை, அவர் இருந்த பொருளாதாரம், இதையெல்லாம் வச்சு வெண்காடர்னு தானே அழைக்கணும். ஒரு பெரிய செல்வக்குடியில் பிறந்த ஒரு குழந்தை, ஒரு பெரிய தனவந்தர், அவரை போய் வேற எதனா வெண்காடர்னு பேர் சொல்லி அழைக்கலாமா? இல்லை. அந்த பூம்புகார் பட்டணத்திலே பிறந்து வளர்ந்ததனாலே அவருக்கு என்ன மக்கள் பெயர் வச்சாங்க? பட்டினத்தார் என பெயர் வைத்தார்கள். அந்த பட்டினத்தாரைத்தான்
இப்பொழுது பட்டினத்தார் யார் என்று வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆங்காங்கே செல்லுகிறார். நாடு கடந்து எங்கெங்கோ இறைவன் எங்கெங்கெல்லாம் அழைக்கிறாரோ அங்கெல்லாம் போனார். சொல்லுவாங்க உஜ்ஜயினி வரைக்கும் அவர் போயிருக்கார். போயிட்டு மீண்டும் திரும்பி தாயினுடைய இறப்புக்கு வருகிற போது, தாயை தகனம் செய்வதற்காக அவர் வருகிற பொழுது ஊரார்கள் அவர் கொள்ளி வைக்க தடுத்து விட்டார்கள். ஆனால் அப்பொழுது கூட அவர் மனம் தளராமல் இடுகாட்டிற்கு சென்று தன் தாயை பிரதேதத்தை விறகிலே அடுக்கி அதன் மேலே கிடத்தி அதை கொள்ளி வைப்பதற்காக வைத்திருந்தார்கள். ஊராரையும் மீறி எல்லோரையும் மீறி அவர் அங்கே இடுகாட்டிற்கு சென்று தாயை பார்க்கிறார். தாயை பார்த்து அவர் மனம் பேதலிக்கின்றது. பேதலிப்பதனாலே உள்ளிருக்கிற சிவன் இந்த தாய்மையை பற்றி, தாயை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்காக, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த பாசத்தை, நல் உறவை இந்த சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பட்டினத்தாரை வைத்து, அவருடைய தாயை வைத்து நமக்கு உணர்த்துகிற நீதி இருக்கிறதே, அதுதான் பட்டினத்தினாருடைய வரலாற்றில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல விறகையெல்லாம் அகற்றி விடுகிறார். எல்லா விறகையும் அகற்றிவிட்டு பச்சை வாழை தண்டுகளை எல்லாம் அடுக்கி, பச்சிலைகளை எல்லாம் அடுக்கி, வாழை இலைகளும் வாழைத்தண்டுகளையும் அடுக்கி மீண்டும் தன் தாயை கடத்துகிறார். அந்த தாயை நினைத்து அவர் பாடுகிற பாடல் மிக அற்புதமானது. அருமையாக தாயினுடைய அந்த எண்ணங்களை, எண்ண ஓட்டத்தை, அவர்கள் வளர்த்ததை, எப்படி அவர்கள் என்னை வளர்த்தார்கள், குழந்தை பருவத்திலே நான் எப்படி இருந்தேன், ஞான கலை எப்படி நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கினார்கள் என்று. அங்கே தாயாக இருப்பது ஞானகலை, இவர் மணந்தது சிவகலை, அவருடைய தந்தையார் சிவநேசர், எல்லாம் இறைவனுடைய திருநாமங்கள். அந்த திருநாமத்தினுடைய விளைவாகத்தான் உலக மக்களுக்கு தாயை பற்றி சொல்லுவதற்காக, தாயினுடைய அருமை பெருமைகளை சொல்லுவதற்காக பட்டினத்தார் தேவைப்பட்டார். அருமையான அந்த பாடல். ஐரண்டு திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று, 2 திங்களாய் அங்கமெலாம் நொந்து பெற்று, பையலென்ற போதே பரிந்து எடுத்து செய்ய, 2 கைபுறத்தில் ஏந்தி செய்ய, 2 கைபுறத்தில் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனினி. 2 கையிலும் என்னை ஏந்தி சேர்த்து அணைத்து கனகமுளை தந்த என் தாயை நான் எப்பிறப்பில் இனி காண்பேன் என்று அருமையான அந்த தமிழ் சொற்களால் தாயினுடைய அந்த அன்பு உள்ளத்தை, கருணை உள்ளத்தை சித்தரிக்கிறார். முந்தி தவம் கிடந்து, ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது தவம் இருக்கணும். ஒரு குழந்தை ஒரு குடும்பத்திலே நல்ல பேர் எடுத்தால் பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த நல்ல குழந்தையை பெறுவதற்கு என்ன தவம் செய்தனரோ உங்கள் பெற்றோர்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், எண்ணோற்றான் கொல்லெனும் சொல். இந்த மகனை பெறுவதற்கு எண்ணோற்றான், என்ன தவம் செய்திருப்பார்கள் பெற்றோர்கள் என்று சொல்லுவார். அதனாலே முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து, அந்தி பகலாய் இரவும் பகலுமாய் சிவனை ஆதரித்து, தொந்தினா வயிறு, தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தடல் மூட்டுவே, எரிய தடல் மூட்டுவே.
அது மட்டுமா, வட்டினிலும் தொட்டிலும் மார் மீதும் தோள் மீதும் கட்டிலும் வைத்தென்னை. ஒரு குழந்தைய தாய் எங்கெங்க வைத்து சீராட்டுவார்கள் என்பதை இந்த பட்டினத்தாருடைய அந்த வரிகளிலிருந்து சொல்லிலிருந்து இந்த உலக மக்கள் தெரிந்து கொள்ளணும். அதுதான் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, வட்டிலும் தொட்டிலும் மார் மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை. இவ்வளவு இடத்திலையும் வைத்து என்னை பாதுகாத்து அன்பு பாராட்டி என்னிடத்தில் என்ன பண்ணீங்க? காதலித்து. காதலித்துனா தூய்மையான அன்பை என்னிடத்திலே செலுத்தி சிறகிட்டு. இந்த பறவைகள்லாம் தன் குஞ்சுகளை சிறைகளில் அடைக்கும். அது மாதிரி தன் குழந்தைகளை முட்டை சிறகிட்டு காப்பாற்றி சீராட்டியதார்க்கோ, சீராட்டிய என் தாய்க்கோ விறகிலிட்டு தீ மூட்டுவே. நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே. இப்படியெல்லாம் என்னை வளர்த்தெடுத்து என்னை தாழ விடாமல் கீழே இறக்கி விடாமல் எப்பொழுதும் தன் மடி மீதும் தோல் மீதும் மார்பு மீதும் வைத்து வளர்த்த அந்த தாய் அந்தி பகல் கையிலே கொண்டென்னை, எப்பொழுதும் கையிலே கொண்டு என்னை காப்பாற்றிய தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். மெய்யின்னா உடம்பு. மெய்யிலே தீ மூட்டுவேன். நொந்து சுமந்து பெற்று நோவாமல் ஏந்தி முளை தந்து வளர்த்தெடுத்து தாழாமே அந்தி பகல் கையிலே கொண்டென்னை காப்பாற்றிய தாய் தனக்கோ மெய்யிலே தீ மூட்டுவேன். அரிசியோ நான் இடுவேன், அரிசியோ நான் இடுவேன், ஆத்தாள் தனக்கு அரிசியோ நான் இடுவேன். வரிசையிட்டு பார்த்து மகிழாமல், வரிசையிட்டு பார்த்து மகிழாமல் உருகி உள்ள தேனே, உருகி உள்ளம் தேனே திரவியமே செல்வ திரவியப்பூ மானே என அழைத்த வாய்க்கு அள்ளி இடுவது அரிசியாமோ. ஐயோகோ, தாய் தலைமேல் கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல் மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி. என அருமையா சொல்றாரு பாருங்க. குழந்தை தாயை முகத்திலே முத்தமிடுகிறாளாம். இப்பொழுது தீயிடுகிற பொழுது அந்த ஞாபகம் வருகிறது. மெல்ல முகமேல் முகம் வைத்து முத்தாடி. முத்து ஆடுதல், முத்து எடுத்தல்னு பேரு. இங்க முத்து ஆடுகிறாராம். எங்கே? முகத்திலே முத்தாடினாள் என் தாய். முத்தாடி மகனே, என் அன்பு மகனே, என் ஆருயிர் மகனே என்று அழைத்த வாய்க்கு அரிசியோ நான் இடுவேன். அந்தகோ ஆத்தாள் தனக்கு அரிசியோ நான் இடுவேன். அது மட்டுமல்ல, அருமையான கடைசியிலே தன் தாய்க்கு தீ மூட்டுகிற போது சொல்லுகிறார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென் இளங்கையிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று தாயினுடைய சிதையில இந்த தீயை வைக்கிற போது ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் உள்ள உறவை உணர்வுபூர்வமாக, பக்தி பூர்வமாக, ஞானபூர்வமாக பேசுகிற பொழுதே, பாடுகிற போதே, சொல்லுகிற பொழுதே
நம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுகின்ற அந்த தமிழ் சொற்களால் மிக அழகாக பட்டினத்தாரை வைத்து ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த கடைசியிலே தீயிடுகின்ற நிகழ்வை, தாயினுடைய பெருமைகளை எல்லாம் அருமைகளை எல்லாம் வளர்த்த நிலைகளை எல்லாம் சொல்லுகிற வரலாறு தான் பட்டினத்தார் வரலாறு. அப்படிப்பட்ட பட்டினத்தாருக்கு மோட்சம் என்கின்ற ஒன்றை இறைவன் கொடுக்க விரும்பினார். எப்படி கொடுக்க விரும்பினார் என்று சொன்னால், பட்டினத்தார் கையிலே ஒரு கரும்பை கொடுத்து, பட்டினத்தார் உருவத்திலே பார்த்திருப்பீர்களேயானால் ஒரு கௌபீனம் அணிந்து கொண்டு கையிலே ஒரு கரும்பு வைத்து கொண்டிருப்பார். அதுதான் பட்டினத்தாருடைய தோற்றம். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், காதற்ற ஊசியும் வராதுகான் கடைபிடிக்க என்று இறைவன் உணர்த்தியதனாலே ஆடை களைந்தார், கௌபீனத்தினோடு நின்றார். இந்த உலகங்களை அறிந்தார், மக்களினுடைய எண்ணங்களை உணர்ந்தார், பொருள் ஆசையில் நிலையில்லாமது என்பதை தெளிவாக தெரிந்தார். அதனாலே துறவியானார். துறவியானால் கூட தாய்மையை மறக்கவில்லை, தாயை துறக்கவில்லை. அது துறக்க முடியாத ஒன்று. அதனாலே தாய்க்கு அவர் செய்ய வேண்டிய கடமைகளிலிருந்து பல எதிர்ப்புகள் இருந்தாலும், ஊரார்களுடைய தொல்லை இருந்தாலும், அதையெல்லாம் மீறி விறகுகளெல்லாம் களைந்து பச்சை வாழை மட்டைகளை வைத்து ஏற்றி அந்த ஈமக்கடனை செய்கிறார். எப்படிப்பட்ட அந்த நிலையை நாம் உணர்ந்து பார்க்கணும். கடைசியிலே இவரை, பட்டினத்தார் அவர்களை இறைவன் தன்னோடு சேர்த்து கொள்வதற்காக கையிலே ஒரு கரும்பை கொடுக்கிறார். கரும்பை கொடுத்து என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த கரும்பு, நுனி கரும்பு, நீ இந்த உலகமெல்லாம் சுற்றி வருகிறாய். சுற்றி வருகிற பொழுது கடைசியாக அவர் சென்ற இடம் உஜ்ஜயினி. உஜ்ஜயினிலிருந்து மீண்டும் இங்கு வருகிறார், சென்னைக்கு வருகிறார். வந்து திருவெற்றியூர் செல்கிறார். அந்த இறைவனுடைய உன்னதமான பரிசம், உன்னதமான உணர்வுகள் பொங்க, இறைவன் அன்று சொன்னது, கரும்பை கொடுக்கிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? நுனி கரும்பு எங்கே இனிக்கிறதோ அங்கே உன்னை நான் ஆட்கொள்ளுவேன். அந்த கரும்புக்கு அதுதான் அடையாளம். நுனி கரும்பு எங்கே இனிக்கிறதோ அந்த இடத்தில் நான் உங்களை ஆட்கொள்ளுவேன் என்று இறைவன் சொல்லி தான் அந்த கரும்பை கொடுத்தார். கரும்பை எடுத்துக்கொண்டே வந்தார். திருவெற்றியூர் வருகிற பொழுது அந்த நுனி கரும்பு இனித்தது. நுனிக்கரும்பு இனிக்குமா என்றால் எப்பொழுதும் இனிக்காது. இயற்கை தந்த வரம். அது கொஞ்சம் இனிப்பா இல்லாமல் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நுனிக்கரும்பு எங்கே இனிக்கிறதோ அங்கே நான் உன்னை ஆட்கொள்வேன் என்று சொல்லுகிற பொழுது திருவொற்றியூர், அந்த திருவொற்றியூர் கடற்கரைக்கு வந்து அந்த கரும்பு, நுனிக்கரும்பு இனித்தது. அதனாலே அங்கே அமர்ந்தார். அங்கே அமர்ந்து அவரை மூடச் சொன்னார்கள். மூடினார்கள், எல்லோரும் மூடினார்கள். அப்பொழுது திறந்து பார்க்கிறது பொழுது லிங்க வடிவிலே பட்டினத்தார் இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்தார். லிங்க வடிவமானார். ஆக இறைவன் தன் அடியார்களை துறவரம் பூணச் செய்து, அது இல்லாமல் தொண்டு செய்ய செய்து, அது இல்லாமல் பல உலகத்திற்கு நீதியை சொல்லச் செய்து தொண்டர்களை வளர்த்து வாழ்த்திய பெருமை எம்பெருமான் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த பட்டினத்தார் வரலாறு என்பது மிக புனிதமான வரலாறு. கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அந்த பட்டினத்தார் போற்றிய 63 நாயன்மார்களில் 3 பேர் முக்கியமானவங்க. அவர் என்ன நினைத்தாரோ அந்த 63 பேரில் 3 பேரை சொன்னார். அவங்க யார் தெரியுமா? சிறு தொண்டர். அடுத்து யார் தெரியுமா? திருநீலகண்டர். அடுத்து யார் தெரியுமா? கண்ணப்பர். அதனால்தான் தன் வாயினாலே இந்த பாடலை பாடினார். வாளான் மகவரிந்து ஊட்ட வல்லே நல்லன். ஐயகோ, வாளால் மகவினை அறிந்து கரிசமைத்து ஊட்டுவதற்கு என்னால் முடியாது, அந்த தொண்டை என்னால் செய்ய முடியாது. ஆனால் செய்தார் சிறு தொண்டர். அவர் பெருமையை சொன்னார். இன்னும் ஒன்று துறக்க முடியாதது வாழ்நாள்ல இளமையில் பெறுகிற இன்பம். இந்த மனித ஆன்மா துறக்க முடியாது இருக்கிற ஒரு இன்பம் இல்வாழ்க்கை. அந்த இல்வாழ்விலே பெறுகிற இன்பம் இருக்கிறதே, யாரும் துறக்க முடியாது. ஆனால் இறைவனுக்காக துறந்தவர் திருநீலகண்டர். திண்டினால் திருநீலகண்டம் என்கிற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இறைவனே வந்து மீண்டும் சேர்த்து வைக்கிறார். ஆனால் இளமை காலம் முழுவதும் இன்பம் கொள்ளாமல் துறந்தார். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன். அடுத்து இது திருநீலகண்டர் ஆச்சா. அதற்கு அடுத்து சொல்றாரு, நாளாரில் 6 நாள்ல
என் கண்ணை இடந்து இறைவனுடைய திருக்கண்ணிலே நான் பொருத்துவதற்கான ஒரு தொண்டினை கண்ணப்பனை தவிர வேற எந்த அப்பனும் பண்ண முடியாதுன்னார். அப்படி 63 நாயன்மார்கள் செய்த அனைத்து தொண்டுமே சிறப்புடையது. இருந்தாலும் பட்டினத்தார் வழி நின்று அவர் சொன்ன அனைவரையும் சொல்ல முடியவில்லை என்று சொன்னாலும் ஒரு 3 பேரை நமக்கு இனம் காட்டியிருக்கிறார். அதுதான் சிறு தொண்டர், அதுதான் திருநீலகண்டர், அதுதான் கண்ணப்பன். வாளான் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன், தொண்டு செய்து நாளாரில் கண் இடந்து அப்ப வல்லே நல்லன், அந்த திருக்காலத்து ஈசனுக்கே என்று அருமையான இந்த கண்ணப்பருடைய வரலாறு. உண்மையான பெயர் வெண்காடர், அதற்கடுத்து பட்டினத்தார் என பெயர் பெற்றது. இவற்றையெல்லாம் இந்த வரலாற்றிலிருந்து எனக்கு தெரிந்த மட்டில் இதை நான் சொல்லியிருக்கிறேன். இது வாய்ப்பளித்த கருட தேசத்தினுடைய நேயர்களுக்கும் கருட தேச தொலைக்காட்சிக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.